ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வெளியே போக போகிறோம். எங்கே அப்படின்றத போகிற வழியில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போக போகிறேன். ஃப்ரெண்ட்ஸோடு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அரட்டை அடித்தும் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ பர்ச்சேஸ் பண்ண மாதிரி ஆச்சு, என்ஜாய் பண்ண மாதிரி ஆச்சு. அதுக்கு முன்னாடி சரி வாங்கடி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் தாங்க சொன்னேன். இவளுங்கிட்டேருந்து காப்பாற்றுறது என் ஃபோனை ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. ஏன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிறவனா பிடுங்கிட்டு போகிறானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டா. கேங்க்குன்னு இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக தானே இருக்கும். அதுக்குள்ளே இந்த 2 குண்டச்சிங்களும் சேர்ந்து எனக்கு இடம் தராமல் டென்ஷன் படுத்திட்டாளுங்க. ஏன்னா இந்த குண்டச்சிக்கு இடம் பற்றணுமா இல்லையா, அந்த அளவுக்கு இருந்துச்சு இவளுக்கு பண்ணுற சேட்டையை. ஆட்டோவில் ஃபுட்பால் அடிச்சுட்டு போட்டேன். இதில் வேற எப்போ கேமரா எடுத்தாலும் மூஞ்ச துடைக்குது இந்த பரதேசி. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் பிரைட்டாக தெரியணுமாம்மா. அதான் சொன்னேன், இருக்கிறது தான் வரும், வா வா மூடிட்டு வா அப்படின்னு சொன்னேன்னா உடனே அவள் சொல்கிறா, அவள் இவ்வளோ வர நான் அவளை வர. அந்த அளவுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு ஆட்டோ பயணம். அது மட்டும் இல்லை, நம்ம டி நகர் தான் போக போகிறோம். ஆமாம், சரவணா ஸ்டோரும் போத்தீஸும் தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னெல்லாம் வாங்குகிறோன்றத போகிற போக்கில் நான் சொல்கிறேன். இப்போல்லாம் என்னன்னு தெரில, என் கேங்க் எப்போ பார்த்தாலும் கோயிலுக்குள்ளே உண்டை கட்டி வாங்கி தின்னுன்ட்டு ஆசைப்படுது. கோயிலுக்கு சாரீ கட்டிட்டு போகலான்னு ஒரு பிளான். அதனால் சேமாக சாரீ கட்டலாம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, நம்ம தான் நமக்கும் சாரீக்கும் 8 எடுத்தாலும் பத்தாதுன்னு வாங்கல, அந்த ரேஞ்சு தான். நான் சுடிதார் மாட்டி சல்லுன்னு போயிடுவேன், அந்த கேஸ். நான் இவளுங்க 2 பேரும் சேர்ந்து எடுக்கலான்னொடனே சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கிடச்சதை எடுத்து இது நல்லா இருக்குல்ல அப்படி தாங்க சொன்னேன். உடனே வாருன்னு வர ஆரம்பிச்சிட்டாளுங்க. ஆயா இது போதும், வா ஆயா அப்படின்ட்டாளுங்க. உனக்கு இது போதும், நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம், நீ ஓரமாக உட்காரு அப்படின்றாளுங்க. சரிடா, என்ன செலக்ட் பண்ணாலும் வேணான்னு தான் சொல்ல போகிறாளுங்க. 10 சாரி எடுத்தாளுங்க. விரிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் என்னை ஓரமாகவே உட்கார வச்சுட்டாளுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்து நம்மளை திட்டு வாங்க வச்சுருவாளுகளோன்னு எனக்குள்ளே ஒரு மனக்கவலை வந்துடுச்சு. அதனால் நான் போய் கம்முன்னு நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துட்டேங்க. எப்படியோ ஒரு வழியாக சாரி எடுத்து முடிச்சுட்டான்ட்டு இன்னொரு சைடு போனால் ஆடி தள்ளுபடியாம். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக. அதனால் இதில் வேற வரைஞ்சி கட்டிட்டு எடுப்போம்னு எடுத்து அந்த சேல்ஸ் அக்கா கிட்ட கொடுத்து ஓப்பன் பண்ணு அவள் வேற சாவடிச்சிட்டா. இதுக்கு மேலே நம்ம நின்னா மரியாதை கெட்டு போயிடும்ன்ட்டு நான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேங்க. இந்த மானங்கட்ட நான் இதாங்க. புடவை எடுத்து முடிச்சாச்சுல, ப்ளவுஸ் யார் எடுப்பா? தாத்தாவை எடுப்பாங்க. இதில் இது வேற என் தாத்தாவையும் சேர்த்து இழுக்கிறா. ஆக மொத்தத்தில் இதுங்களை பர்ச்சேஸ் முடிச்சா அந்த இடத்த விட்டு வெளில கூட்டு வரக்கலாம் அப்பாடான்னு ஆயிடுச்சுங்க. இதில் வேற செம்ம பசிங்க. இதுங்க கூட உட்காந்ததுலேருந்து வயிற்றுக்குள்ளெல்லாம் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சு. வாடி போய் சாப்பிடலாம் சொன்னால் பர்ச்சேஸ் பண்ணது நாங்கள், சும்மா உட்காந்த நாய் உனக்கு பசிக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வேற. எனக்கு தெரியாது, பயங்கரமாக பசிக்குது, வாங்கடி போகலாம். இதில் ஒரு கமெண்ட் வேற, இது வயிற்றுக்கு போட்டால் கம்முன்னு உட்காந்து கிடக்கும், கம்முன்னு இருடி, சரி முதல்ல இதுக்கு வயிற்ற ரூப்பிடுவோம் அப்படின்னு வேற அவ இதில் ஒரு காமெடி வேறங்க. ஒரு பிளேட் வாங்கி 3 பேர் சாப்பிட்லாமான்னு கேட்குறா. கேட்டால் டயட்டாம். முக்கா டயட்டு. நீங்கள் வேணா இருங்கடி, நான்லாம் டயட் கிடையாது. ஒரு பிளேட் பிரியாணியை நானே ஒண்டியாக கட்டுவேன். ஆக மொத்தத்தில் எனக்கு ஒரு பிளேட் கண்டிப்பாக வேணும், நீங்கள் வேணால் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. பிளேட் முழுங்கும் போது நான் சாப்பிட மாட்டேனான்னு அந்த மஞ்சள் சட்டை கேட்க, இப்போ தான் என்னவோ டீசெண்டாக சாப்பிட்ற மாதிரியே சீனை போடுறாங்க. கேட்டால் அவ்வளோ மாதிரி சாப்பிட்ணுமா, இவ்வளோ மாதிரி சாப்பிட்டா நான் எப்போ சாப்பிட்டு முடிக்கிறது, விளங்கிடும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இவ பண்ணுற வேலை. ஆனால் இவ சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே காட்டுறேன் பாருங்களேன் எப்படி வாரி அடிக்கிறாங்க. ஆனால் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, நான் டயட்டில் இருக்கேன்ட்டு. அப்படி ஒன்று தான் கேமராவை பிடிச்சிட்டு இருக்கு. திடீர்னு செம்ம பசிங்க. சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் தான் உசுரே வந்துச்சு. உண்மையாக தான் சொல்கிறேன். பாருங்கள் இது தட்டு பிளேட் எப்படி முழுங்குதுன்னு. மாட்டினியா பரட்ட அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு அந்த சீனு. சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் உசுறு வந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒருத்தி ஆளை காணோம். எங்கன்னு பார்த்தா மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். லிப்ஸ்டிக்கு, அதாவது கொஞ்சம் நெஞ்சம் சாப்பிட்டாங்களே, அது வாயில் உள்ளே போயிடுச்சான். அதை பட்டி டிங்கரிங் பார்க்க போயிருக்கா. பக்கத்தில் இருந்த செவ்வாழையும் சேர்த்து போட்டிருந்து நீ எப்படி போட்டேன்னு கேட்டால் இழிக்குது. என்ன சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டது, போட வேண்டியதை போட்டுட்டு அப்புறம் நடைய கட்டியாச்சு. அடுத்து என்ன ஷாப்பிங் தான். இதில் ஒரு பெரிய காமெடி நடந்துச்சுங்க. பில்லிங் செக்ஷன், அதாவது டோக்கன் செக்ஷன் போவோம்ல, அங்கே போய் நின்னோங்க. கூட்டமாக இருந்துச்சு. இவன் மாசமாக இருக்கான்னு சொன்ன உடனே எங்களை டோக்கன் போட விட்டுட்டாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். குண்டாக இருக்கிறதுலையும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கத்தாங்க செய்யுது. திரும்பவும் முதலேருந்து வேட்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஆனால் ஒரு சோடி கிளியை காணோங்க. ஏழை செவ்வாழைன்னு கத்த ஆரம்பிச்சோடனே எல்லாரும் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ எங்கே போய் சேர்ந்தான்னு தெரியலையே. பார்த்தா கண்ணாடி பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருந்தா. எங்கே தாண்டி போய் தொலைஞ்ச அப்படின்னு கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மெரூன் சாரீ தான் எடுத்தா. ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா 2500 வந்துருச்சு. பட் ஆனால் இதான் ஃபஸ்ட்டு எடுத்த சாரீ. ஏன் இதை நான் ஃபஸ்ட்டு எடுத்த சாரீ அப்படின்னு சொல்கிறேன்னா, பாருங்கள் கடைசியில் கிளைமேக்ஸில் என்ன நடக்கும் தெரியுமா.
சொல்கிறேன். இதான் மெரூன் சாரி. ஃபஸ்ட்லேருந்தே இதை தான் அவள் எடுத்து வச்சுட்டு ரொம்ப நேரமாக ட்ரையல் பார்த்துட்டு இருந்தா. இவ இருக்கா பார்த்தீங்களா, அவளே வேறு கலர் மாறணும்னு சொன்னால் கூட இது இப்படி போட்டுப்பாரு, அப்படி போட்டுப்பாரு, இப்படி நீட்டிப்பார், இப்படி தொங்க விட்டுப்பாரு, ஃப்ளீட் வச்சுப்பாரு, அதை வச்சுப்பாரு, இதை வச்சுப்பாருன்னு சொல்லி என்னை டென்ஷன் படுத்திட்டாங்க ஒரு கட்டத்தில். அவள் தான் ஃபஸ்ட்டு சாரியை செலக்ட் பண்ணிட்டால, உடனே போய் பில்லிங் போய் தொலையேண்டி, ஏண்டி நீ வேற அவளே வாங்குறேன்னு சொன்னால் கூட நீ வாங்க விட மாட்ட போலையே அப்படின்னு சொன்னா, நீ வேற கம்முனிறி, கரெக்டாக இருக்கும். இல்லைனா இரு இந்த சாரீ நல்லா இருக்கா பாரு, பர்பிள் கலரு, இந்த பர்பிள் கலர் உன் கலருக்கு சூப்பராக எடுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆக மொத்தத்தில் இவளுக்கு ரெண்டு பேரும் எந்த சாரியை தான் எடுக்க போகிறான்னு எனக்கு குழப்பம் வர, கடைசியில் அந்த மெரூன் சாரியே பில்லிங் போட்டு வெளியே வந்தாச்சுங்க. வெளில வந்ததுக்கப்புறம் தாங்க அப்பாடா இவங்க எப்படியோ முடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த ராஜா ராணி படத்தில் பார்த்துருக்கீங்களா, மேலே தூக்கி போட்டால் ஸ்பீட் பிரேக் வந்தால் அந்த சைடு போ இந்த சைடு போன்னு தள்ளி விட்டு ஒரு கட்டத்தில் போகும்போதாவது கொஞ்சம் கேப் கிடச்சிதுங்க. வரும்போது சுத்தமாக அந்த ஆட்டோவில் கேப்பே இல்லைங்க. எங்கேருந்து தான் ஒரு பிரேக் போட அப்படியே டைட் பண்ணிடுறாளுங்க நம்ம பாடியை. நானே நினச்சேன், போகும்போது கூட கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு, இப்போ எப்படி அப்படின்னா, அப்புறம் அந்த பேக்ரவுண்ட் சாங் பாட ஆரம்பித்தா, அதெல்லாம் போட்டால் காதுலேருந்து உங்கள் காதுலேருந்து ரத்தம் வருங்க. அதனால தாங்க நான் அதை போடலை. நான் பின்னாடி வீடியோ எடுக்கிறது கூட தெரியாமல் பரட்டை பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. அதுதான் அது என்ன பாட்டுன்னா, நரி ஊரில் விடுற மாதிரி ஒரு சாங் பாடிட்டு இருந்தா எங்கள் காதுலேயே ரத்தம் வந்துச்சு. பார்த்தீங்களா இந்த ஆட்டோவில் எவ்வளோ இடுக்கமாக இருக்குன்ட்டு. ஏண்டி போகும்போதாவது கொஞ்சம் பரவாயில்ல, தின்னோடனே ஏண்டி இப்படி பெருத்த மாதிரி ஆயிட்டோம் நம்மன்னு எங்களை நாங்களே கலாய்ச்சிட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக ஷாப்பிங்கை முடிச்சுட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஒரு குட்டி ஷாப்பிங் போன மாதிரி ஆச்சு. ஃப்ரெண்டோட நல்லபடியாக ஷாப்பிங்கை முடித்த மாதிரி ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே பாய். எல்லோரும் போய் வீட்டில் இல்லை, எல்லோரும் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.